Welcome students and viewers. We are in 12th Biogeology, 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section, I would like to teach about malarial protozoan Plasmodium life cycle in RBC cells. Come to the interactive part. So our important heading is life cycle of Plasmodium in RBC cells. Okay. So already I briefly discussed about life cycle of Plasmodium in liver cell, isn't it, in last video. So in this video we broadly discuss about life cycle of Plasmodium in RBC. Plasmodium parasite வந்து புரோட்டோசோவா லைஃப்ஸ் ஆர்பிசி செல்லுக்குள்ள எப்படி தன்னோட லைஃப் சைக்கிளை கண்டினியூ பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் த மீரோசோயிட் என்ட்ரன்ட்டு ஆர்பிசி. இப்போ ஆர்பிசிக்குள்ள அந்த மீரோசோயிட் வந்தாச்சு. Okay, RBC means red blood corpuscle, ரத்த சிவப்பணுக்கள். So inside the RBC, the merocytes begin to develop. அந்த RBC செல்லுக்குள்ள மீரோசோயிட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய புரோட்டோசோவா வந்து பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா பிகின்ஸ் டு டெவலப், உள்ள வளர்ச்சி ஆரம்பிக்குது. எஸ், யூனிசெல்லுலார் ட்ரோபோசைட், அதாவது ஒரு செல் அமைப்பு கொண்ட ட்ரோபோசோயிட்ஸ், ஒரு செல் அமைப்பு கொண்ட ட்ரோபோசோயிட் என்ற நிலையில் தன்னுடைய லைஃப் சைக்கிளை தொடங்குது. ட்ரோபோசோயிட்ஸ். ஸோ ஒன்ஸ் த மீரோசைட் என்டர் இன்டு ஆர்பிசி, இம்மீடியட்லி சேஞ்ச் இயர் நேம் இன்டு ட்ரோபோசோயிட். அதாவது அந்த மீரோசைட் ஆர்பிசிக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி ட்ரோபோசைட் நேம் மாற்றிடுச்சு. ஹியர் த ட்ரோபோசைட்ஸ் க்ரோஸ் இன் சைஸ், சரிங்களா. ஸோ அது வந்து தன்னுடைய வளர்ச்சியை பெரிதாக்குது. சென்ட்ரல் வேக்யூல் டெவலப் புஷிங் தெம் இன்ட்டு ஒன் சைட் ஆஃப் த சைட்டோபிளாசம். ஓகே, அண்ட் பிகம்ஸ் தி சிக்னட்டரிங் ஸ்டேஜ். அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரோபோசைட் ஏபிள் டு குரோ, அந்த ட்ரோபோசைட் வந்து குரோ இன் லார்ஜர் சைஸ், பெரிய சைஸ்க்கு மாறுது. சேம் டைம்ஸ் சென்ட்ரல் வேக்யூல், சென்ட்ரல் வேக்யூல் அப்படின்னு எடுத்தோம்னா நுண்குமிழ்னு சொல்லுவோம். மையத்தில் காணப்படக்கூடிய வேக்யூல்னா நுண்குமிழ்கள் டெவலப்ஸ், உள்ள உருவாது. ஓகே, நுண்குமிழ்கள் வேக்யூல்ஸ் வந்து அந்த ட்ரோபோசைனுடைய சென்ட்ரல் உருவாகுது. ஸோ அந்த வேக்யூல் என்ன பண்ணுங்க, தேட் வேக்யூல் புஷிங் தெம் டு ஒன் சைட் ஆஃப் த சைட்டோபிளாசம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டாக அந்த வேக்யூல்ஸ் வந்து சைட்டோபிளாஸில் ஏதாவது ஒரு கார்னரில், ஏதாவது ஒரு சைடில் வந்து ஒரு பகுதியில் ஒரு புறமாக தள்ளப்படுகிறது. புஷிங்னா தள்ளப்படுகிறது. வேக்யூல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ தேட் வேக்யூல் புஷிங், தள்ளப்படுகிறது. எங்கே தள்ளப்படுகிறது? ஒன் சைடு ஆஃப் த சைட்டோபிளாசம். அந்த ட்ரோபோசைட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தினுடைய ஏதாவது ஒரு புறத்தில் சைட்டோபிளாசம் தள்ளப்படுகிறது. ஸோ ஆஃப்டர் தட் we can see the ட்ரோபோசைட். அதாவது அந்த ட்ரோபோசைட்டுக்குள்ளே அந்த வேக்யூல்ஸ் வந்து ஏதாவது ஒரு கார்னர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ட்ரோபோசைட்டை பார்த்திங்கன்னா அப்பியரஸ் சிக்னட்ரிங், முத்திர மோதிர மாதிரி இருக்கும். முத்திர மோதிர நிலை. ஒரு கையில் எப்படி ரிங்கு மோதிரம் போட்டால் ஒரு வித்தியாசம் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி சிக்னட்ரிங்னு சொல்லுவோம். அந்த நிலையை வந்து முத்திர மோதிர நிலைன்னு சொல்லுவோம், சரிங்களா. முத்திரை மோதிர நிலை அப்படின்னு சொல்ல அந்த ஸ்டேஜில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த ட்ரோபோசைட் நியூக்ளியஸ் தென் டிவைட்ஸ். அதற்கு அடுத்து தென் ஃபாலோட் பை ஆல்ரெடி த ட்ரோபோசைட் கண்டெயின் நியூக்ளியஸ். தேட் நியூக்ளியஸ் தேட் உட்கரு தென் டிவைட்ஸ். அது வந்து என்ன ஆகுது, டிவைட்ஸ்னு உடைகிறது, பிரிகிறது. பை ஏசெக்சுவலி. ஸோ தே டிவைட்ஸ் ஏசெக்சுவலி. அப்போ அந்த ட்ரோபோசைட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் உட்கரு டிவைட்ஸ், உடைகிறது. எப்படின்னா ஏசெக்சுவலி, சரிங்களா. பாலிலா இனப்பெருக்க முறையில். டு ப்ரொடியூஸ் சைசாண்ட். ஸோ ஃபைனலாக அந்த நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகிட்டு ஃபைனலி ரிலீஸ் வாட், சைசாண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ரிலீஸ் பண்ணுது. ஸோ த சைசாண்ட், த லார்ஜ் சைசாண்ட், அந்த பெரிய சைஸில் இருக்கிற சைசாண்ட் வந்து ஷோஸ் yellowish brown pigmented granules called Schaffner granules. அந்த
லார்ஜ் ஷைஷண்ட் எதை வெளிப்படுத்துது, எதை காட்டுது, எதை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜ் ஷைஷாண்ட் சோர்ஸ் எதை வெளிப்படுத்துனா yellowish ப்ரௌன், சரிங்களா, மஞ்சள் கலந்த ப்ரௌன், சரிங்களா. ஸோ மஞ்சள் கலந்த பழுப்பு நிற பிக்மெண்டட் நிறமி கொண்ட ஒரு துகள்களை வெளிப்படுத்துகிறது. மஞ்சள் கலந்த ப்ரௌன், மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்துடன் கூடிய பழுப்பு நிற நிறமைகளை கொண்ட கிரானியூல்ஸ் துகள்களை வெளிப்படுத்துகிறது. ஸோ தேட் கிரானியூல் இஸ் கால்ட் ஷஃப்னர் கிரானியூல்ஸ். அதுக்கு பேர் என்ன? ஷஃப்னர். 3 மார்க். வாட் இஸ் ஷஃப்னர்? Then followed by the Zison divides. Okay, so then followed by, then repeat their division. The Zison further once again divides. அந்த Zison மறுபடியும் என்ன பண்ணுது? டிவைட் ஆகுது. Zison divides finally produce mononucleated merozoites. சரிங்களா? மோனோநியூக்ளியேட்டட்னா ஒற்றை உட்கரு கொண்ட, மோனோநியூக்ளியேட்டட் என்னது? ஒற்றை உட்கரு கொண்ட ஒரு மியூரோசோய்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சைசாண்ட் டிவைட், சைசாண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மோடியம் டிவைட்ஸ் பிரிகிறது, உடைகிறது. என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? மோனோநியூக்ளியேட் மியூரோசைட்ஸ், ஒற்றை உட்கரு கொண்ட மியூரோசைட்டை ரிலீஸ் பண்ணுது. எவென்ச்சுவலி எரித்ரோசைட் லைஸ், அந்த சமயத்தில் அந்த மியூரோசைட் அந்த சைசாட்லேருந்து வெளியே வருது இல்லைங்களா, டிவைட்ஸ் ஆகி. அப்படி வெளியே வரும்போது எவென்ச்சுவலி எதிர்பாராத விதமாக எரித்ரோசைட் லைசஸ், அந்த சமயத்தில் என்ன ஆகுது? எரித்ரோசைட், சரிங்களா, லைசிஸ்னால் வெடித்தல் அல்லது உடைதல். எரித்ரோசைட் வந்து உடைகிறது. ஏன்னா எரித்ரோசைட்டுக்குள்ளே தான் இந்த சைசாண்டெல்லாம் ப்ராசஸ் நடக்குது. இப்போ சைசாண்ட் வந்து டிவைட் ஆகி ஸோ மோனோநியூக்ளியேட் ட்ரோபோசைட்டாக மாறிக்குது. அந்த மோனோநியூக்ளியேட் ட்ரோபோசைட் வந்து ஆக்சுவலி ரப்சர் ஆர் லைஸ் தட் ஆர்பிசியை உடைக்குது, உடைச்சிட்டு வெளியே வந்துடுது. ஸோ அந்த சமயத்தில் ஆர்பிசி எல்லாம் வெடிச்சிடும், உடைஞ்சிரும். ஸோ அட் த டைம் ஆர்பிசி செல்ஸ் ரிலீஸிங் தி மியூரோசைட். ஓகே, மியூரோசைட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் கூடிய பிளாஸ்மோடத்தை வெளியேற்றுது. கூடவே ஹீமோசோயின் டாக்ஸின் இன்டு த பிளட், கூடவே அந்த ஆர்பிசிக்கில் ஹீமோசோயின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் டாக்ஸிக் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் உள்ளிருந்து வெளியே வருது. ஹீமோசோயின்ங்கிறது ஹீமோகுளோபினுடைய ஒரு பார்ட். ஏன்னா ஆர்பி செல்லுக்குள்ளே ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து புரோக்கன் ஆகும்போது டாக்ஸிக்காக மாறி ஸோ இட் ஃபார்ம் ஏ ஹீமோசோயின், அது வந்து ஹீமோசோயினாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஹீமோசோயின் இஸ் ஏ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஹீமோசோயின் டாக்ஸின் ரிலீஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ தென் டு இன்ஃபெக்ட் அதர் எரித்ரோசைட், அந்த மியூரோசைட் என்ன பண்ணு? பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னம் இருக்கக்கூடிய வெவ்வேறு எரித்ரோசைட்டை அட்டாக் பண்ணு. ஓகே, ஸோ த லைசிஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் ரிசல்ட் இன் சைக்கிள்ஸ் ஆஃப் ஃபீவர். சரிங்களா? அந்த லைசிஸ்னால் வெடித்தல், ஆர்பிசி உடைதல் அல்லது வெடித்தல். ஆர்பிசி உடைகிறதுனால ரெட் பிளட் செல்ஸ் வந்து லைசிஸ் ஆகிறதுனால ரிசல்ட்டின் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா சைக்கிள் ஆஃப் ஃபீவர். சரிங்களா? ஒரு சுழற்சி முறையில் காய்ச்சல் ஏற்படுகிறது. ஓகே, அண்டு அதர் சிம்டம், அது சார்ந்த வேறு இது வருது. ஆக நம்ம ஆர்பிசிக்கில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் உடைந்து ஹீமோசோயின்கிற டாக்ஸிக் மெட்டீரியலாக மாறிச்சு இல்லைங்களா, அந்த ஹீமோசோயின் தான் ஃபீவருக்கு காரணம். ஓகே, ஸோ the erythrocytic stage or erythrocytic stage is cyclic. இது ஒரு சுழற்சி முறையில் நடைபெறுகிறது. ஸோ ரிப்பீட் இட் செல்ஃப் அப்ராக்சிமேட்லி எவரி 48 to 70. சரிங்களா? ஒவ்வொரு 48 to 72 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்ன ஆகுது? ஸோ இந்த எரித்ரோசைட்டிக் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆர் லாங்கர், சில சமயங்களில் கொஞ்சம் நாட்கள் அதிகரிக்கலாம். லாங்கர் டிபெண்டிங் அப்பான் த ஸ்பீஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன்வால்வ்டு. ஸோ எந்த பிளாஸ்மோடியம் நம்ம பாடிகள் அதை பொறுத்து ஸோ அந்த டியூரேஷன் ஆர்பிசி லைஃப் சைக்கிள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், குறையலாம். நெக்ஸ்ட்
the sudden release of myocyte triggers an attack of RBC. ஸோ சடன் திடீர்னு அந்த மியூரோசைட் ஆர்பிசிலேருந்து வர்றதுனால ட்ரிகர் அடுத்து எதை தாக்கும்னா அட்டாக் த ஆர்பிசி. ஸோ அருகில் இருக்கக்கூடிய நெய்பர் ஆர்பிசி இருக்குங்களா, பக்கத்தில் இருக்கிற ஆர்பிசி செல்லையும் போய் அட்டாக் பண்ணும். அக்கேஷ்னலி சரிங்களா. அடுத்து என்ன நடக்கும்னா சில நேரங்களில் ஓகே. ஸோ அக்கேஷ்னலி சில நேரங்களில் மீரோசைட் டிஃபரன்ஷியேட்டட் இன்ட்டு மேக்ரோகேமிட்டோசைட்ஸ், மைக்ரோகேமிட்டோசைட்ஸ். You can able to divide into the term into two halves. First one is macrogametocytes, microgametocytes. சில சமயங்களில் அந்த மீரோசைட்ஸ் வந்து 2 செல்களாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. ஒன்று வந்து மேக்ரோகேமிட்டோசைட்ஸ், இன்னொன்று வந்து மைக்ரோகேமிட்டோசைட்ஸ். ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஆர்பிசி செல்லுக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சியை கேமோகோனின்னு சொல்லுவோம். கேமிட்டோசைட்டுங்கிற வார்த்தை வருது இல்லைங்களா, அதனால கேமோகோனிங்கிற ஒரு டேர்மையும் யூஸ் பண்ணுவோம். வென் திஸ் ஆர் இன்ஜெஸ்டட் பை மஸ்கிட்டோ. ஸோ இந்த மேக்ரோகேமிட்டோசைட்டையும் மைக்ரோகேமிட்டோசைட்டையும் யார் உறிஞ்சிக்குவாங்க? ஸோ அந்த மஸ்கிட்டோ வந்து உறிஞ்சிக்கும். தே டெவலப் இன்ட்டு மேல் ஃபீமேல் கேமிட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அது என்ன ஃபைனலாக மேல் கேமிட் ஆண் இனச்செல்லாகவும் ஃபீமேல் கேமிட் பெண் இனச்செல்லாகும், ஸ்பெர்ம் செல் எக் செல் அப்படின்னு சொல்ல முடியுங்களா. ஸோ அந்த மாதிரி செல்லாக மாறும். அதனால தான் கேமோகோனின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ அது எங்கே போயிடுச்சு? மேக்ரோகேமிட் மைக்ரோகேமிட் போத் கேமிட்ஸ் என்டர் இன்ட்டு மஸ்கிட்டோ பாடி. ஸோ அங்கே போன ஒரு பாடு மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டாக அது மாறுது. ஸோ நெக்ஸ்ட் இன் மஸ்கிட்டோ கட் சரிங்களா. மஸ்கிட்டோவனுடைய குடல் பகுதியில் அந்த மேல் கேமிட் அந்த மேக்ரோகேமிட்டோசைட் மைக்ரோகேமிட்டோசைட் இருக்கு இல்லைங்களா, அதாவது மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட், அது வந்து இப்போ கட்டுக்கு வந்துடுச்சு. யாருடைய குடல் பகுதிக்கு? மஸ்கிட்டோவனுடைய கட் குடல் பகுதிக்கு வந்துடுச்சு. ஸோ தே இன்ஃபெக்ட் எரித்ரோசைட் லைசிஸ். ஓகே. lysis and male female gamete fertilized to form diploid called ookinete. ரெண்டாவது என்ன பண்ணும்னா மஸ்கிட்டோனுடைய குடல் பகுதிக்குள்ளே நம்மளுடைய பிளட்டு உள்ளே இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளட்டுக்குள்ளே இந்த ஆர்பிசி இருக்கும். அந்த ஆர்பிசியை உடைக்குது. மஸ்கிட்டோ பாடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளட்டுக்கு ஒரு ஆர்பிசியை லைசிஸ் உடைக்குது. உடைச்சிட்டு மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் ரெண்டு இனச்செல்களும் வெளியே வருது. ரெண்டு ஃபெர்டிலைஸ் கருவுறுகிறது. கருவிட்டு டு ஃபார்ம் டிப்ளாய்டு ஜைகோட் சரிங்களா, இருமைய கருமுட்டை உருவாக்குறது. அதுக்கு பேர் ஊக்கனைட். வாட்ஸ் த டேம் நேம்? ஊக்கனைட்டுங்கிறது உருவாக்குது. நெக்ஸ்ட் த ஊக்கனைட் மைக்ரேட்ஸ் டு த மஸ்கிட்டோ கட் வால் சரிங்களா. ரெண்டாவது அந்த ஊக்கனைட் சரிங்களா, அந்த டிப்ளாய்டு ஜைகோட்னு சொன்னோம் இல்லைங்களா, மேல் கேமெட்டு ஃபீமேல் கேமெட்டு ஜாயிண்ட் ஆகி கிடச்ச அந்த ஊக்கனைட் அது என்னாச்சு, அங்கேயே இருக்காது. மஸ்கிட்டோனுடைய கட் பகுதி அந்த குடல் பகுதி சட்டு கொஞ்சம் தூரம் நகருது. ஊக்கனைட் மைக்ரேட் நகர்கிறது டு மஸ்கிட்டோ கட் வால். அங்கேருந்து அந்த குடல் சுவர் பகுதிக்கு, கட் வால்னால் குடல் சுவர் பதிக்கிறது. அண்ட் டெவலப் இன்ட்டு ஊசைட். ரெண்டாவது அந்த ஊக்கனைட் என்னவா மாறுகிறது? ஊசைட். என்னவா மாறுது? ஊசைட். ஊசிஸ்டுகளாக அப்படின்னு கூட சொல்லலாம். ஊசைட் ஆர் ஊசிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பாக மாறுது. ஓகே. ஸோ த ஊசைட் அண்டர்கோஸ் மியாசிஸ். அந்த ஊசைட்டில் அடுத்து வந்து மியாசிஸ், அதாவது அந்த இதில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான நிகழ்ச்சி, அதாவது குன்றல் பகுப்பு நடைபெறுகிறது. மியாசிஸ் அப்படின்னா குன்றல் பகுப்பு. அந்த ஊசைட்டுக்குள்ளே என்ன நடக்குது? குன்றல் பகுப்பு, அதாவது செல் டிவிஷன் டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன். மியாசிஸ் அப்படிங்கிற செல் டிவிஷன் நடக்குது. அதனால் என்ன நடக்குதுன்னா பை த ப்ராசஸ் கால்ட் ஸ்போரோகோனி ஃபார்ம் ஸ்போரோசைட். கடைசியில் ஸ்போரோகோனி, அதாவது மஸ்கிட்டோ பாடிக்குள்ளே பிளாஸ்மோடியத்தினுடைய லைஃப் சைக்கிளில் ஸ்போரோகோனின்னு சொல்லுவோம். அதே லிவர் செல்லுக்குள்ளே நம்ம வந்து வேறு மாதிரி மீரோகேமின்னு சொல்லுவோம். அதே மாதிரி
லிவர் செல்லுக்குள்ளே வந்து நம்ம கேமோகோனின்னு சொன்னோம். இப்போ மஸ்கிட்டோ பாடிகளை பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிளை ஸ்போரோகோனின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஃபைனலாக அதாவது இந்த ஊசைட் அப்படிங்கிற ஊசிஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஊசைட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளாஸ்மோடியத்துக்குள்ள சரிங்களா மியாசிஸ் ரியாக்ஷன் நடக்குது. மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து ஸ்போரோசாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஸ்போரோசாய்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ஸ்போரோசைட் என்ன பண்ணுது? ஸ்போரோசைட் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த லைஃப் சைக்கிளே ஸ்போரோகோனி அப்படிங்கிறான். என்ன சொல்கிறோம்? ஸ்போரோகோனின்னு சொல்கிறோம். திஸ் ஸ்போரோசைட், அந்த ஸ்போரோசைட் அடுத்து என்ன பண்ணும்னா மைக்ரேட் டு தி செலவரி கிளாண்ட் ஆஃப் த மஸ்கிட்டோ. ஸோ அங்கே ஃபார்ம் ஆன அந்த ஸ்போரோசைட் வந்து அங்கேயே இருக்காது. ஸோ தென் மைக்ரேட்டு, தட் மீன்ஸ் மூவ் டு, அங்கேருந்து நகர்ந்து எங்கே போகுதுன்னா செலவரி கிளாண்ட், உமிழ்நீர் சுரப்பிக்கு போகுது. யாருடைய உமிழ்நீர் சுரப்பி? மஸ்கிட்டோனுடைய உமிழ்நீர் சுரப்பிக்கு. ஸோ செலவரி கிளாண்ட் ஆஃப் த மைக்ரேட் டு செலவரி கிளாண்ட் ஆஃப் த மஸ்கிட்டோ. ஓகே, ஸோ த சைக்கிள் இஸ் நவ் கம்ப்ளீட்டட். இப்போ பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் வென் த மஸ்கிட்டோ பைட்ஸ் அனதர் ஹியூமன் கோஸ்ட். ஸோ அந்த மஸ்கிட்டோ அந்த மாதிரி ஸ்போரோசைட் வச்சுருக்கக்கூடிய, ஓகே, அந்த ஸ்போரோசைட்டை கொண்டு இருக்கக்கூடிய அந்த மஸ்கிட்டோ ஒரு ஹெல்த்தி, அதாவது ஆரோக்கியமாக இருக்கிற மனிதனை போய் கடிச்சதுன்னா ஸோ த ஸ்போரோசைட் இஸ் இன்ஜெக்டட். அந்த ஸ்போரோசைட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மோடியம் ஸோ அவனுடைய உடம்பில் ஆரோக்கியமான மனித ஹெல்த்தி மேல் உடம்புல செலுத்தப்படுகிறது. பைட்ஸ் கடிக்கும்போது ஹியூமன் கோஸ்ட் த ஸ்போரோசைட் இஸ் இன்ஜெக்டட். அந்த ஸ்போரோசைட் வந்து அந்த ஆரோக்கியமான மனிதன் உடலில் செலுத்தப்படுகிறது. அண்டு சைக்கிள்ஸ் மறுபடியும் அந்த சைக்கிள் தொடர்கிறது. ஸோ த பேத்தாலஜிக்கல் சேஞ்சஸ் காஸ்டு பை மலேரியா. ஓகே, ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பொதுவாகவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த மலேரியா அஃபெக்ட் நாட் ஒன்லி தி எரித்ரோசைட். இது வந்து சும்மா எரித்ரோசைட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆல்சோ ஸ்ப்ளீன், நம்முடைய கல்லீரல் இருக்கு இல்லைங்களா, சரி ஸ்ப்ளீன்னா மண்ணீரல், நம்முடைய மண்ணீரலையும் அட்டாக் பண்ணுது. கூடவே அதரல் விசரல் ஆர்கன், மற்ற உள்ளுறுப்புகளையும் அட்டாக் பண்ணுது. பட் ஆல்சோ ஸ்ப்ளீன் அண்டு அதர் விசரல் ஆர்கன். ஸோ நம்முடைய ஸ்ப்ளீன்னா மண்ணீரலையும் தாக்குகிறது. கூடவே விசரல் ஆர்கன் உள்ளுறுப்புகளையும், நம்ம பாடிக்குள்ள மற்ற உள்ளுறுப்புகளையும் அதையும் தாக்குவது. ஸோ இன்குபேஷன் பீரியட் ஆஃப் மலேரியா இஸ் about 12 days. ஸோ மலேரியாவினுடைய அடைக்காக்கும் காலம், நம்ம உடம்புக்குள்ள நோய் உண்டாக்கக்கூடிய காலம் 12 நாள், 12 days. ஓகே, 12 days. ஸோ த இயர்லி சிம்டம்ஸ் ஆர், தொடக்க கால சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டேக், தலைவலி வரும், நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன், சரிங்களா, வாந்தி, குமட்டல்னு சொல்லுவோம், குமட்டல் ஏற்படும். அப்புறம் மஸ்குலர் பெயின், தசை வலிப்பு, சரிங்களா. ஸோ தசை வலிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம், தசை வலி ஏற்படும். ஓகே, ஸோ த கிளாசிக்கல் சிம்டம்ஸ், சரிங்களா. ஸோ கிளாசிக்கல் மிக முக்கியமான சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெவலப் வித் சின்க்ரோனைஸ்டு ரிலீஸ் ஆஃப் மீரோசைட், சரிங்களா. ஸோ முதல்ல என்ன பண்ணுது, மீரோசைட்டுகள், சரிங்களா, மீரோசைட் ஃபஸ்ட்டு வந்து மீரோசைட் சின்க்ரோனைஸ்னா ஒருங்கிணைந்து, மீரோசைட்டையும் ஹீமோசைன் ரெண்டுமே வெளியேறுது. ஓகே, சின்க்ரோனைஸ் அப்படின்னா இணைந்து, எந்த ரெண்டு இணைஞ்சு வெளியே வருது, மீரோசைட்டும் ஹீமோசைன். ஹீமோசைனுங்கிறது கெமிக்கல், மீரோசைட்டுங்கிறது பிளாஸ்மோடியத்தோட ஒரு ஸ்டேஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த டாக்ஸின் அண்ட் எரித்ரோசைட் டெப்ரிஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம் ரிசல்ட்டிங் இன் மலேரியல் பெராக்சிமிஸ், சரிங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன ஏற்படுகிறது, சில நோய்க்கான அறிகுறிகள் ஏற்படுகிறது, சரிங்களா. மலேரியல் பெராக்சிமிஸ் அப்படிங்கிறது மலேரிய வலிப்புன்னு சொல்லுவோம், மலேரிய வலிப்பு, சரிங்களா. மலேரியல் பிராக்சிமிஸ்ன்னு என்னது, மலேரியா வலிப்பு ஏற்படுகிறது, வலிப்பு
ஏற்படுகிறது. அதாவது இதெல்லாம் வெளிவரதுனால நம்மளுக்கு எரித்ரோசைட் டெப்ரிஸ், ஏன்னா அந்த மீரோசைட் வெளிவரும்போது எரித்ரோசைட் உடையது இல்லையா, அந்த கழிவுகளை வந்து டெப்ரிஸ் சொல்லுவோம். சரிங்களா. அதாவது ஆர்பிசி கழிவுகள், ஹீமோசோயின் டாக்ஸின், ஹீமோசோயின் அந்த நச்சு பொருள், மீரோசைட் 3 ஐட்டமே ஒன்றா வெளியே வர்றதுனால பிளட் ஸ்ட்ரீமில் நம்மளுக்கு என்ன ஏற்படுகிறது, மலேரியல் பெராக்சிமஸ், மலேரியா வலிப்பு ஏற்படுகிறது. இதோட அறிகுறி என்ன பார்த்தீங்கன்னா, ஷிவரிங் உடல் நடுக்கம், ஷிவரிங் சில்ஸ், சரிங்களா, குளிர் நடுக்கம் ஏற்படுகிறது. ஹை ஃபீவர் அதிகமான காய்ச்சல், அதை அடுத்து ஸ்வெட்டிங் வியர்வை வெளியேற்றப்படுகிறது. அதுக்கடுத்தது ஃபீவர் அண்ட் சில்ஸ் ஆர் காஸ்டு பார்ட்லி பை மலேரியல் டாக்ஸின். ஃபீவர், சரிங்களா, காய்ச்சலும் சில்ஸ் உடல் நடுக்கமும் அந்த உடல் குளிர்ச்சியும் காஸ்டு பார்ட்லி அடிக்கடி விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும் பை மலேரியல் டாக்ஸின் இன்டியூஸ் மேக்ரோபேஜஸ் ரிலீஸ். ஸோ அப்படி வர்றதுனால மேக்ரோபேஜஸ் அது ஒரு WBCனோட ஒரு டைப்ஸ். இந்த மேக்ரோபேஜஸ் ரிலீஸ் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர், சரிங்களா, டியூமர் சிதைப்பு காரணிகள். அதாவது டியூமர் நெக்ரோசிங் ஃபேக்டர்னால் புற்றுக்கட்டி சிதைக்கும் காரணின்னு சொல்லுவோம். ஸோ அது அதிகமாக அங்கே ரிலீஸ் ஆகுது. சரிங்களா. அந்த மேக்ரோபேஜ்லேருந்து டியூமர் நெக்ரோசிங் ஃபேக்டரும் இன்டர்லூக்கின் 2 ரிலீஸ் ஆகுது. சரிங்களா, அதுதான் காரணம். அதாவது மேக்ரோபேஜஸ் அந்த ஹீமோசோயின் டாக்ஸிக் ரிலீஸ் ஆகிட்டாலே உடனடியாக மேக்ரோபேஜஸ் அப்படிங்கிற WBC செல்லுடைய கவுண்டிங் அதிகரிக்கும். அப்போ அந்த WBC செல்ஸ் என்ன பண்ணும்னா, அதாவது மேக்ரோபேஜஸ்லேருந்து டியூமர் நெக்ரோசிங் ஃபேக்டர் TNF ஆல்ஃபான்னு சொல்லுவோம், இதுவும் கூடவே இன்டர்லூக்கின் 2 ரிலீஸ் ஆகுது. இந்த 2 தான் ஸோ அந்த சில்லுக்கும் ஃபீவருக்கும் காரணம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நார்மலாக இந்த இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிச்சு, ஸ்போரோசைட்டை கடிச்சது. ஸ்போரோசைட்டில் வந்து லிவருக்குள்ளே வந்துச்சு, லிவர்லேருந்து இந்த RBC செல்ஸ்குள்ளே போச்சு. அப்புறம் RBCலேருந்து RBC அப்படியே கண்டினியூ ஆகுது. ரப்சம் ஹீமோசோயின் வெளியேன்னு பார்த்தோம். இதில் அடுத்து என்ன நடக்குது, ஸோ இதில் வந்து இந்த மீரோசைட்டில் சில மீரோசைட் வந்து மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட்டாக மாறிச்சு. ஸோ இது மறுபடியும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மஸ்கிட்டோ பாடிகளை போகுது. ஸோ மஸ்கிட்டோ பாடிகளை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்க்குறது தான். ஸோ அந்த மைக்ரோகேமெட்டோசைட், மேக்ரோகேமெட்டோசைட் வந்து ஃபீமேலாக மாறிடுச்சு. மேக்ரோகேமெட்டோசைட் ஃபீமேலாகவும் மைக்ரோகேமெட்டோசைட் மேலாக மாறிடுச்சு. சரிங்களா. ஸோ இந்த 2 இப்படி மாறி 2 இணையும் போது நம்மளுக்கு என்னாச்சு, மேக்ரோகேமெட் ஃபார்ம் ஆகுது. மேக்ரோகேமெட் சைகோட்டாக மாறிச்சு. ஸோ சைகோட் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஊக்கனைட். இந்த ஊக்கனைட் வந்து என்னாச்சு, அதாவது DNA உள்ள ரெப்ளிகேஷன் ஆகுது இல்லைங்களா. அதாவது சைகோட் ஃபார்ம் ஆகிட்டாலே DNA ரெப்ளிகேஷன் வந்து காமனாக நடக்கும். ஸோ அப்போ நடக்கும்போது மியாசிஸ் நடக்கும். அதுக்கடுத்தது ஊக்கனைட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஊக்கனைட் வந்து இது வந்து இண்டஸ்டைன் வால், குடற்சுவர், அதாவது மஸ்கிட்டோனுடைய குடல்சுவருக்கு வந்துருச்சு. ஸோ வந்துட்டு ஊசிஸ்ட் ஃபார்ம் பண்ணுது. ஊசிஸ்ட்லேருந்து ஸ்போரோசைட் ஃபார்ம் ஆகுது. ஸ்போரோசைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ மஸ்கிட்டோனுடைய சலைவரி கிளாண்டுக்கு ஸ்போரோசைட் வந்தாச்சு. சரிங்களா. ஸோ இது கட், இது எல்லாமே குடல் பகுதி. அதுக்கடுத்தது குடல் பகுதியிலேருந்து ஸ்போரோசைட் ரிலீஸ் ஆகுது. இந்த ஸ்போரோசைட் மறுபடியும் என்னது, இது வந்து சலைவரி கிளாண்டு. சலைவரி கிளாண்டு உமிழ்நீர் சுரப்பிக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்போரோசைட்டு கொண்ட கொசு இது வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரு ஹெல்த்தி பர்சனை கடிக்குது. ஸோ இது கண்டினியூ நடக்கிற நிகழ்ச்சி. ஓகே, ஸோ இது புரிஞ்சுங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் இட். ஸோ திஸ் இஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இதில் சில மைக்ரோகேமெட் வந்து எக்ஸ் ஃப்ளஜலேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தமிழில் புறக்கசைகளை உருவாதல். சரிங்களா. புறக்கசைகளை உருவாகி ரெண்டாவது மைக்ரோகேமெட்டாக மாறிடும். ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் டுடே கிளாஸ். ஸோ டுடே டாபிக். ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங்.